யூரின் போகும்போது நிறைய நுரையா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம டேஞ்சர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதனாலன்னா அந்த மாதிரி உங்களுக்கு போகுது, யூரின் நுரை நுரையா போகுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறுநீரகம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கிரியாட்டினைன் வேல்யூ செக் பண்றோம். மேபி கிரியாட்டினைன் நார்மலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறோம். ஆனா அது மட்டும் நம்ம பார்க்க கூடாது. எதனால சொல்றேன்னா ரொம்ப நாளா டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, தென் உங்களுக்கு ஆட்டோமியூன் டிசீஸ் இருக்குது, தென் எஸ்எல்இ இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ ஆல்புமினூரியா, அதாவது யூரின்ல உங்களுக்கு புரோட்டீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பார்க்கணும். அதுல மேபி உங்களுக்கு அப்நார்மாலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா இமீடியட்டா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கிரியாட்டினைன் வேல்யூ செக் பண்ணிக்கிறீங்க, கிரியேட்டினைன் நார்மலா இருக்கு அப்படிங்கறதுக்காக அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறீங்க. தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. யூரின் மைக்ரோ ஆல்புமினூரியா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.